Hi friends, welcome to Thaiyal Kalai channel. Today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஸ்கிட்டோ வலையை எப்படி வந்து நம்ம தைக்கிறது அப்படினு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வந்து ஜன்னல் ஓரத்துல வந்து ஒட்டி வச்சு தைக்க போறோம். நம்ம விருப்பத்துக்கு அதை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து ஒட்டி வைக்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபாஸ்டனிங் டேப் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம நார்மலா பேக்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு பக்கம் வந்து முள்ளு மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ரெண்டையும் வச்சா ஒட்டும். அந்த டேப் தான் இது. இதை வந்து நம்ம கடையில கேட்டா நம்மளுக்கு மீட்டர் அளவுல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜன்னல் அளவு எடுத்துக்கலாம். ஜன்னல்ல வந்து அகலம் வந்து 55 இன்ச், உயரம் வந்து 57 இன்ச். நம்ம வந்து கொசு வலையில வந்து கட் பண்ணும்போது 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அகலம் வந்து 57 இன்ச், உயரம் வந்து 59 இன்ச்ல நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 இன்ச் எதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன்னா, ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச் வந்து மடிச்சு வச்சு தைக்கிறதுக்காக. அதே மாதிரி உயரத்துலயும் அதே மாதிரி தான், ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து ஓரத்துல வந்து நம்ம மடிச்சு தைக்கணும். 4 பக்கமே நம்ம மடிச்சு தைச்சிடணும். இப்போ வந்து நான் மடிச்சு தைச்சு முடிச்சிட்டேன். ஃபாஸ்டனிங் டேப்ல நம்ம முள்ளு மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பக்கத்துல வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேல ஓரத்துல ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் மொத்தமா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த பக்கத்துல ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி விட்டுறணும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேப்பை. இப்போ வந்து டேப்பை வந்து அடிப்பக்கத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். மேல இருக்கக்கூடிய டேப்புக்கு அடிப்பக்கத்துல வச்சு நேரா இன்னொரு தையல் போடணும். இப்படியே வந்து நம்ம 4 பக்கமும் தைக்கணும். இப்போ வந்து டேப்புக்கு ஒரு பக்கத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இனி உள் பக்கத்துல வந்து சதுரமா இன்னொரு தையல் போடணும். அப்பதான் டேப் வந்து அங்கேயும் எங்கேயும் ஆடாம இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து ஜன்னல்ல ஒட்டதுக்காக நான் டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வந்து நம்ம ஜன்னல் ஓரத்துல ஒட்டணும். மேல இருக்கக்கூடிய எல்லோ கலர் டேப்பை எடுத்துடணும். இதுக்கு மேல வந்து நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேப்பை வந்து ஒட்டணும், ஃபாஸ்டனிங் டேப்பை. இந்த டேப் உங்களுக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டாப்லர் மாதிரி ஒன்று உண்டு. அதை வந்து நீங்க மரத்துல ஸ்டாப்லர் அடிக்கிறதுன்னு தனியா உண்டு. பேப்பர்ல ஸ்டாப்லர் அடிக்கக்கூடிய ஸ்டாப்லர் கிடையாது. இப்படி மரத்துல ஒட்டதுக்காகவே தனியா ஒரு ஸ்டாப்லர் உண்டு. அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நம்ம இந்த ஃபாஸ்டனிங் டேப்லேயே வந்து ஸ்டிக்கர் மாதிரி பட்டதும் உண்டு. அதை வந்து நம்ம ஒட்டி கூட வந்து நம்ம ஒட்டலாம். என்கிட்ட வந்து அப்படி ஸ்டிக்கர் மாதிரி இருக்கக்கூடிய டேப் இல்லை. இது வந்து நார்மலா வந்து பேக்ல எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய டேப் மாதிரிப்பட்டதுதான். பேக் சைட்ல எந்த ஸ்டிக்கரும் கிடையாது. அதனால இந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து ஜன்னல்ல ஒட்டுவேன். இப்போ வந்து நான் ஜன்னல்ல வந்து இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டியிருக்கேன். மேல இருக்கக்கூடிய எல்லோ கலர் பேப்பரை நான் எடுக்கேன். இதுக்கு மேல இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேப்பை வந்து நான் ஒட்டுவேன். இனி வந்து நம்ம தச்சு வச்சிருந்த அந்த நெட்டை வந்து இது மொத்தமா நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த நெட்டை நம்ம எடுத்துட்டு இதுக்கு அடியில வந்து நம்ம கையை வெளியே விட முடியுது. நம்மளுக்கு எப்ப வேணாலும் விருப்பத்துக்கு இந்த நெட்டை நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியே இருக்கக்கூடிய பல்லி அப்புறம் வந்து கொசு எதுவுமே வந்து வீட்டுக்குள்ள வராது. மொத்தமா வந்து இந்த ஜன்னல்ல வந்து ஒட்டி முடிச்சதும் இப்படிதான் இருக்கு. கேமரால ஒழுங்கா தெரியல, ஆனா அதுல நான் நெட்டை வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.